என் தங்கப்பிள்ளையே, உன்னோடு இருந்து கொண்டு உன் எதிர்காலத்தையே அழிக்க திட்டமிட வேண்டும் என்று 3 பெண்கள் திட்டம் போடுகிறார்கள். அதில் ஒருவரின் திட்டத்தில் தீவிரமாக செயல்பாடு கொண்டிருக்கிறார். அவருடைய அடையாளத்தை சொல்லிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அப்பன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன் அல்லவா? என் தங்கப்பிள்ளையே, இந்த செய்தியானது உனக்கு எச்சரிக்கையான செய்தி மட்டுமல்ல, மிக மிக முக்கியமான செய்தி என்பதனால்தான் இதை அவசரப்பட்டு நீ கேட்காமல் சென்று விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முடக்க வேண்டும் என்று மிகப்பெரிய சூழ்ச்சி உன்னை தொடர்ந்து சுற்றி சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. நீ அழிய வேண்டும் என்று அவர்கள் மனதார நினைக்கின்றார்கள். என் தங்க பிள்ளையே, அவர்கள் யார் என்றும் எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்றும் இந்த கருப்பன் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகிறேன். என் குழந்தையே, அப்பன் சொல்கின்ற வாக்கினை நீ கேட்ட பிறகாவது இதில் இருந்து நீ ஆபத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்திலே நீ பயந்து விடாதே. இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதையும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது போன்றவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளை எல்லாம் நீ வாழ்க்கையில் அப்படியே நடந்துவிட இந்த கருப்பன் அனுமதிக்க மாட்டேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் அப்பன் உன்னோடு துணை இருக்கும் போது அதனை எளிதாக எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு எளிதாக செய்துவிட முடியாது. ஆனால் உனக்கு நடக்கவிருக்கின்ற விஷயங்கள், உன்னை சுற்றி ஒருவர் செய்கின்ற விஷயம் என்னவென்று நடக்கிறது என்பதையும் எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அல்லவா? அதனால்தான் உன் அப்பன் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா? நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் எந்த நேரத்திலும் நல்லவராக இருந்தாலும் சரி, கெட்டவராக இருந்தாலும் சரி, இது போன்ற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை எல்லாம் நமக்கு முன்கூட்டியே கணிக்க தெரியாது. அதை பக்குவத்தை நீ இன்னும் பெறவில்லை. நீ எப்போதும் உன்னை போல மற்றவரும் இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு எப்போதுமே நீ வெகுளிதனமாக இருந்து விடுகின்றாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, நடைமுறைக்கு மாறாக உன்னிடத்திலே பேசுவார்கள். அப்படி என்றால் அவர்கள் என்ன பேசுகிறார்கள், அதில் என்ன விளைவுகள் இருக்கும் என்பதையெல்லாம் நீயாகவே உணர்ந்து கொள்ள வேண்டும். நன்மைகளையும் தன்மையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன் இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒருவரால் உனக்கு மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்திற்கும் சூழ்ச்சி வலைகள் பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது. அது உன்னுடைய கண்களுக்கு இன்னும் சில நாட்களில் வெட்ட வெளிச்சமாக தெரிய போகின்றது. அவருடைய நினைப்பு என்ன தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் யாரெனும் சந்தோஷமாக சிரித்தால் அவர்களுக்கு பிடிப்பதில்லை. குடும்பத்தில் இருப்பவர்கள் சிரித்து சிரித்து பேசிக்கொள்வதை பார்க்கவே அவர்களுக்கு பிடிக்கவில்லை. யாரேனும் சத்தமாக சிரித்து விட்டால் கூட உடனே எதற்காக இப்படியெல்லாம் சத்தமாக போட்டு சிரித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மனதிற்குள் வெந்து நிற்கின்றார்கள். இதுவே அவர்கள் இல்லத்தில் நடந்தால் அவர்களுக்கு இனி இருக்கிறது. இனி உன்னுடைய இல்லத்தில், உன் வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அப்படி என்றால் இதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் என்று என் தங்க பிள்ளை, இதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அவர்கள் குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லை. அவர்கள் குடும்பத்திற்குள் நிம்மதி இல்லை. யார் இது போன்ற எண்ணங்களை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே தப்பிக்கத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அருகில் இருக்கின்ற நீ சந்தோஷமாக இருக்கின்றாயா? உன்னுடைய குடும்பத்தில் எப்போதும் சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்கின்றாயா என்பதையும் பார்த்து அவர்கள் வயிற்றெரிச்சல் படுகிறார்கள். இது ஒன்றுதான் காரணமாக, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் உன்னுடைய சந்தோஷத்தை என்ன செய்ய வேண்டும் அவர்கள் நினைக்கின்றார்கள். என் செல்ல குழந்தையே, மற்றவர்களுக்கு நீ சந்தோஷமாக இருப்பது போல தோன்றினாலும் உன்னுடைய குடும்பத்திலும்
இருக்கின்ற எல்லாம் உனக்குள் உன் அப்பனாக எனக்கு மட்டும்தான் தெரியும். என் தங்க பிள்ளையே, அதையெல்லாம் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அவர்களுக்கு உன் குடும்பத்தில் சந்தோஷ பத்தி மட்டும்தான் பொறாமையாக இருக்கின்றது. சில சமயங்களில் உன்னிடத்திலே அதை வெளிப்படையாகவும் சொல்லிவிடுகிறார்கள். உன்னுடைய கஷ்டங்களை பற்றி அவர்களுக்கு தெரிந்திருந்தால் இன்னும் கூட அவர்கள் சந்தோஷம்தான் படுவார்கள். ஆனால் நல்ல வேளையாக உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடைக்காமல் நீ சந்தோஷப்படுவதை மட்டும் தெரிந்து கொண்டு அங்க மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்க பிள்ளையே, ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் உன்னுடைய குடும்பத்தை விட நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் அது தவறில்லை. ஆனால் அவருடைய எண்ணம் எப்படி இருக்கிறது தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது அழிக்க வேண்டும். உன்னுடைய குடும்பத்தில் எப்போதும் பிரச்சனைகள் வரும். எப்போது நீங்கள் குடும்பத்தை விட்டு கஷ்டப்படுவீர்கள், என்ன பிரச்சனைகளை எல்லாம் புதிதாக உண்டாக்கலாம் என்று எதிர்மறையான சிந்தனைகளை உங்கள் வீட்டில் விதைத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனதிற்குள் இருக்கக்கூடிய இவர்கள் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட விஷயத்திலும் என் பிள்ளை இருக்கிறார்கள் என்பதையும் உனக்கு தெரியுமா? இது போன்ற வேலையை செய்கிறார்கள் என்றால் இவரிடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? அது மட்டுமல்லாமல் அவர்கள் யார் என்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் தங்க பிள்ளையே, சமீப காலத்தில் வெளியில் மற்றவருடைய சுபகாரியங்களுக்கு செல்லும் போதெல்லாம் இவர்கள் உன் மீது கண் வைக்காமல் உன்னை பற்றியே மற்றவரிடத்தில் பேசிக்கொண்டே இருப்பார்கள். உன்னுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது, எப்படி இவர்களின் உடைகள் இருக்கிறது, எப்படி உங்களுடைய நகைகள் இருக்கிறது, எப்படி நீ சந்தோஷமாக கிளம்பி சென்று வருகிறாய், எப்படி மற்றவரிடத்தில் பேசுகிறாய் என்பதை பற்றியெல்லாம் மற்றவரிடத்தில் எதிர்மறையான எண்ணங்களை விதைக்கும்படி அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல, உன்னை பற்றி பேசுவதற்கொன்று தனியாக ஒரு கூட்டத்தையே சேர்த்து வைத்திருக்கிறார்கள். உன்னுடைய நல்ல குணங்களை பற்றியும் அவர்கள் தவறாகத்தான் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது மட்டுமல்ல, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு குறைகளை எல்லாம் பெரிதுபடுத்தி இப்போது சந்தோஷமாக இருக்கின்ற இவள் நாளை எப்படி மாறப்போகிறாள் என்று உன்னுடைய வீழ்ச்சிக்கு காலம் எப்போது வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அது மட்டுமல்ல, வாய்ப்புகள் கிடைத்தால் உன்னை பற்றி நிச்சயமாக தூற்றி பேசவும் உன்னை பற்றி அவதூறாக பரப்பிவிடவும் அவர்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள். உன்னுடைய இல்லத்திற்கு வேறு யாராவது உறவினர்களோ நண்பர்களோ வந்தால் கூட யார் வந்திருக்கிறார்கள் என்பதையும் இவரிடத்தில் அவர்கள் அவதூறமாக மற்றவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று யோசிக்கின்றாய். இது போன்ற செயல்களை எல்லாம் உன் அருகிலே இருக்கிறார்கள் என்பதையும் இப்போது நீ தெரிந்து கொண்டாயா? அப்பன் சொன்னது யார் என்பதையும் நீ புரிந்து கொண்டிருப்பாய். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய இல்லத்திற்கு யார் வருகை புரிந்தால் கூட ஏன் வந்திருக்கிறார்கள்? இதையெல்லாம் அவர்களே ஆராய்ச்சி செய்து புது புது கதைகளை எல்லாம் கட்டி கங்கணம் கட்டி விடுவதற்கு எப்படி எப்போது தயாராக இருக்க வேண்டும் என்று. அது மட்டுமல்லாமல் அவர்களுடன் இருக்கக்கூடிய பெண் விஷயமாக இருக்கும். இப்படியாக இருக்குமா, அப்படியாக இருக்குமா என்று அவர்கள் கற்பனை திறமை அலையாய் விட்டு காத்து கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் என் அன்பு குழந்தையே, அவரிடத்தில் கற்பனைக்கு இப்போது எல்லையே இல்லாமல் சென்று விட்டது. நீ ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எந்த அளவிற்கு உன் குடும்பத்தில் சந்தோஷத்தை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த அளவிற்கு இனி உன்னுடைய குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக நிலைத்து நிற்க போகின்றது.
என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்றால் என் செல்ல பிள்ளை, உன்னை சுற்றி இருக்கின்ற இது போன்ற கேடுகட்ட மனிதர்களை எல்லாம் முதலில் நீ விலகி வைத்துவிடு. ஏனென்றால் அவர்கள் உனக்கு இது போன்ற செயல்களை செய்ய அவதூறுகளை பரப்பி உன்னுடைய பெயரை கெடுப்பதற்கே எப்போதும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் உன்னிடத்தில் நல்ல விதமாக பேசி உனக்கு நட்பாக இருப்பது போல ஒரு தோற்றத்தை அங்கே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தீய எண்ணங்கள் உனக்கு ஒரு நாளும் புரிவது இல்லை. ஏனென்றால் அவருடைய நடிப்பு நிச்சயமாக அவ்வளவு கச்சிதமாக இருக்கின்றது. எப்போதும் உனக்கு உதவிகள் செய்யும் உன்னிடத்தில் நடந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, என் குழந்தையை நீ வெள்ளேந்தி மனதினை கொண்டு இவர்கள் நடிப்பதை எல்லாம் உண்மை என்று நம்பி விடுகின்றாய். என் தங்க பிள்ளையே, இந்த நம்பிக்கை தான் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களை சில நேரங்களில் செய்கின்ற விஷயங்களின் பின்னால் கஷ்டத்தை அனுபவிக்கும் விதமாக ஏற்பட்டு விடுகின்றது. யாரை நம்பக்கூடாது என்று உன் அப்பன் சொன்னதற்கு காரணத்தையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் வந்து விட்ட பிறகு இதையெல்லாம் நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன். இவர்கள் செய்கின்ற செயலுக்கெல்லாம் நிச்சயமாக தண்டனைகள் கிடைக்கத்தான் போகின்றது. என் அன்பு குழந்தையே, இவர்களுக்கெல்லாம் நீ எந்த ஒரு பாவ புண்ணியங்களையும் பார்த்து விடக்கூடாதல்லவா? எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை கொடுத்து விடாதே. ஒரு நாளும் இவர்களுக்கெல்லாம் நீ உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் உணர்ந்து அவர்கள் திருத்தி வாழ்வார்கள் என்று நினைத்தால் அதற்கும் இவர்கள் நிச்சயமாக தகுதியற்றவராகத்தான் இருப்பார்கள். என் அன்பு பிள்ளையே, நீ எத்தனையோ உனக்கு அவர்கள் நல்லதை தீயதை செய்தாலும் அத்தனை உதவிகளையும் சமயத்தில் பெற்றுக்கொள்ள நினைக்க வேண்டும் அல்லவா? ஆனால் இவர்கள் நல்லதை நடத்தி விடுகிறார்கள். உனக்கு எப்போதும் எதையாவது ஒன்றை செய்துவிட வேண்டும் என்று கெட்டதையும் துடித்து கொண்டிருக்கிறார்கள். என் செல்ல குழந்தையே, இந்த மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நீ விலகி வைக்கவோ இல்லையோ, நிச்சயமாக உன் அப்பன் நான் விலகி வைக்கத்தான் போகிறேன். இதனால் இவர்களை கண்டு நீ ஒரு நாளும் பயப்பட தேவையில்லை. ஆனால் இவர்களை கண்களை கண்டு நீ ஒதுங்கிவிடக் கூடாது. இவரிடத்தில் இருக்கிறது. இவர்கள் தன்னுடைய வேலைக்கெல்லாம் விட்டு நீ என்ன செய்ய போகிறாய் என்பதில்தான் அதிக கவனம் செலுத்துவார்கள். நிச்சயமாக இப்படிப்பட்டவர்கள் உன் வாழ்க்கைக்கு எந்த வகையிலும் உதவ மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் இருந்தே இவர்களை எல்லாம் பற்றி நீ சிந்தித்து பார்த்தால் நீயாகவே உண்மை என்னவென்பதையும் புரிந்து கொள்வாய். என் அன்பு பிள்ளையே, இவர்கள் யார் என்று அவருடைய பெயரை என்னால் கூற முடியும். ஆனால் சில நேரங்களிலும் சில காரணங்களாகவும் அவருடைய பெயரை நான் இங்கே கூற வரவில்லை. அவர்கள் உன்னிடத்தில் நடந்து கொள்கின்ற விதத்தை பார்த்து நீயாகவே அவர்களின் அடையாளத்தை காணக்கூடிய சூழல் வரும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் செல்ல குழந்தையே, உன்னுடைய மனதானது தூய்மையாக இருக்கின்றது. ஆனால் பண்பு உன்னிடத்தில் இருக்கின்றது, நேர்மையும் உன்னிடத்தில் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தவறு செய்தவர்களை மன்னிக்கும் பழக்கமும் உன்னிடத்தில் அதிகமாக இருக்கின்றது. ஒருவருடைய பெயரை சொல்லி அவரின் மேல் உனக்கு கோபத்தை ஏற்படுத்தி எதிர்மறையான சிந்தனைகளும் எண்ணங்களும் உன்னுடைய மனதில் உருவாக்குவதற்கு இந்த அப்பன் விரும்புவதில்லை. அதனால் நீ எப்போதும் போல உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு இதையெல்லாம் கடந்து வர வேண்டும். உன் அப்பன் யாருக்கெல்லாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக அதையாக செய்து விடுகிறேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.